விடுதலை பயணம். அதிகாரம் 29. ஆரோனையும் அவன் புதல்வர்களையும் திருநிலைப்படுத்தும் முறை. எனக்கு குருத்துவ பணிபுரிய நீ அவர்களை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்களுக்கு இவ்வாறு செய். ஓர் இளம் காளையையும் குறைபாடற்ற 2 செம்மறி கிடாய்களையும் தேர்ந்தெடு. சிறந்த கோதுமை மாவினால் புளிப்பற்ற அப்பம், எண்ணெயில் பிசைந்த புளிப்பற்ற நெய்யப்பம், எண்ணெய் தோய்ந்த புளிப்பற்ற மெல்லிய அடைகள் ஆகியவற்றை செய்து ஒரு கூடையில் இட்டு கூடையோடு அவற்றை எடுத்து வா. மேலும் அந்த காளையையும் 2 செம்மறி கிடாக்களையும் கொண்டு வா. சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் ஆரோனையும் அவன் புதல்வரையும் அருகில் வரச் செய்து அவர்களை தண்ணீரால் கழுவு. உடைகளை எடுத்து வந்து கோடிட்ட உள்ளாடை, ஏப்போத்தின் அங்கி, ஏப்போத்து, மார்பு பட்டை ஆகியவற்றை ஆரோனுக்கு அணிவித்து ஏப்போத்தின் கைவண்ணமிக்க கச்சையால் கட்டுவாய். அவன் தலைமேல் தலைப்பாகையை வைத்து அதன் மேல் புனித மணிமுடியையும் வைப்பாய். திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து வந்து அதன் தலைமேல் ஊற்றி அவனுக்கு அருள் பொழிவு செய். அவன் புதல்வரையும் கூட்டி வந்து அவர்களுக்கும் ஆடைகள் அணிவிப்பாய். ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் இடைக்கச்சைகள் கட்டி அவர்களுக்கும் தலைப்பாகைகள் அணிவி. குருத்துவ பணி என்றுமுள்ள நியமமாக அவர்களோடு இருக்கும். இவ்வாறாக ஆரோனையும் அவன் புதல்வரையும் திருநிலைப்படுத்துவாய். பின்னர் சந்திப்பு கூடாரத்தின் முன் காளையை கொண்டு வருவாய். ஆரோனும் அவன் புதல்வரும் தங்கள் கைகளை காளையின் தலைமேல் வைத்த பின் அக்காளையை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் அடிப்பாய். காளையின் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளில் உன் விரலால் பூசிய பின் மீதி இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடு. குடல்களை சுற்றி அமைந்த அனைத்து கொழுப்பு, ஈரல் மேல் உள்ள சவ்வு, 2 சிறுநீரகங்கள், அவற்றின் மேலுள்ள கொழுப்பு ஆகியவற்றை எடுத்து பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து போடுவாய். காளையின் சதை, அதன் தோல், அதன் சாணம் இவற்றை பாளையத்திற்கு வெளியே நெருப்பால் எரித்துவிடு. இது ஒரு பாவம் போக்கும் பலி. பின்னர் செம்மறி கிடாய் ஒன்றினை கொண்டு வா. ஆரோனும் அவன் புதல்வரும் அந்த செம்மறி கிடாயின் தலைமேல் தம் கைகளை வைப்பர். அந்த செம்மறி கிடாயை கொன்று அதன் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தை சுற்றிலும் அதன் மீது தெளிப்பாய். செம்மறி கிடாயை பகுதி பகுதியாய் வெட்டு. அதன் குடலையும் அதன் கால்களையும் கழுவு. அவற்றை ஆட்டின் பகுதிகளோடும் தலையோடும் வைத்து செம்மறியாடு முழுவதையும் பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து விடு. இது ஆண்டவருக்கு எரிபலியாகும். இது ஆண்டவருக்கு இனிய நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும். 2வது செம்மறி கிடாயையும் கொண்டு வா. அச்செம்மறியின் தலைமேல் ஆரோனும் அவன் புதல்வரும் கைகளை வைக்கட்டும். அந்த செம்மறி கிடாயையும் வெட்டு. அதன் இரத்தத்தை எடுத்து ஆரோனின் வலது காது நுனியிலும் அவன் புதல்வரின் வலக்காது நுனியிலும் அவர்கள் வலக்கை பெருவிரலிலும் அவர்கள் வலக்கையால் பெருவிரலிலும் தொட்டு வைத்த பின் எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தை சுற்றிலும் அதன் மீது தெளித்துவிடு. பலிபீடத்தின் மீதுள்ள இரத்தத்திலும் திருப்பொழிவு எண்ணெயிலும் சிறிது எடுத்து அவற்றை ஆரோன், அவன் உடைகள், அவன் புதல்வர்கள், அவன் உடைகள் மீது தெளிப்பாய். இதனால் அவன் அவனுடைய உடைகளோடும் அவன் புதல்வர்கள் அவர்களுடைய உடைகளோடும் புனிதம் பெறுவர். செம்மறிக்கிடாயின் கொழுப்பு, கொழுப்பு வால், குடல்களை சுற்றியுள்ள கொழுப்பு, ஈரல் மேலுள்ள சவ்வு, 2 சிறுநீரகங்கள், அவற்றின் மேலுள்ள கொழுப்பு, வலப்பக்க முன்னந்தொடை ஆகியவற்றை எடுத்துக்கொள். ஏனெனில் இது திருநிலைப்பாட்டிற்கான செம்மறிக்கிடாய். மேலும் ஓர் அப்பம், ஒரு நெய்யப்பம், ஒரு மெல்லிய அடை ஆகியவற்றை ஆண்டவர் திருமுன் உள்ள புளிப்பற்ற அப்ப கூடையிலிருந்து எடுத்து இவை யாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் புதல்வரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவற்றை ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக உயர்த்துவாய். பின் அவற்றை அவர்கள் கையிலிருந்து எடுத்து எரிபலியோடு சேர்த்து ஆண்டவருக்கு இனிய நறுமணமாக பலிபீடத்தின் மேல் எரித்துவிடு. இது ஆண்டவருக்கு நெருப்பு பலி. ஆரோனின் திருநிலைப்பாட்டிற்கான செம்மறியின் மார்பு கண்டத்தை எடுத்து அதனை ஆரத்தி பலியாய் ஆண்டவர் திருமுன் உயர்த்துவாய். அது உனக்குரிய பங்காக அமையும். ஆரோனுடையனவும் அவன் புதல்வருடையனவும் திருநிலைப்பாட்டிற்கான செம்மறி கிடாயிலிருந்து எடுக்கப்பட்டு ஆரத்தி பலியாக்கப்பட்ட மார்பு கண்டத்தையும் ஆரத்தியாக உயர்த்தி குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்கான சந்தையும் நீ புனிதப்படுத்து. இது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் இஸ்ரேல் மக்களிடமிருந்து வரும் என்றுமுள்ள உரிமை பங்காக விளங்கும். ஏனெனில் இது குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்கு. இது இஸ்ரேல் மக்களின் நல்லுறவு பலிகளில் இருந்து குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்காகும். ஏனெனில் இது அவர்கள் அளிக்கும் ஆண்டவருக்கான பங்கு.
ஆரோனுக்கு பின் திரு உடைகள் அவன் புதல்வரை சேரும். அவர்கள் அருள் பொழிவு பெறும்போது திருநிலைப்படுத்தப்படும் போதும் அவர்கள் அணிந்திருக்க வேண்டும். அவனுக்கு பதிலாக புதல்வர்களுள் குருவாகியவன் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள தூயகத்தில் பணிபுரிய வருகையில் அவற்றை 7 நாள்கள் அணிந்திருப்பான். திருநிலைப்பாட்டிற்கான செம்மறிக்கிடாயை கொண்டு வந்து அதன் இறைச்சியை ஒரு புனிதமான இடத்தில் கொதித்து வேக வைப்பாய். ஆரோனும் அவன் புதல்வர்களும் செம்மறிக்கிடாயின் கரியையும் கூடையில் உள்ள அப்பத்தையும் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலின் கண் உண்பார்கள். அவர்களை திருநிலைப்படுத்தி அர்ப்பணம் செய்யும்போது பாவ கழுவாய்க்காக பயன்பட்டவற்றை அவர்கள் உண்பார்கள். அந்நியரோ அவற்றை உண்ணலாகாது, ஏனெனில் அவை புனிதமானவை. திருநிலைப்பாட்டிற்கான கரியோ அப்பமோ காலை வரை எஞ்சியிருந்தால் எஞ்சியுள்ளதை நெருப்பில் சுட்டெரித்து விடு. அது உண்ணப்படல் ஆகாது, ஏனெனில் அது புனிதமானது. நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீ ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் செய். 7 நாள்கள் நீ அவர்களை திருநிலைப்படுத்துவாய். பாவ கழுவாய்க்கென்று ஒவ்வொரு நாளும் நீ ஒரு காளையை பாவம் போக்கும் பலியாக ஒப்புக்கொடு. இவ்வாறு பாவ கழுவாய் செய்து பலிபீடத்தை தூய்மைப்படுத்துவாய். அதனை அர்ப்பணிப்பதற்காக திருப்பொழிவு செய்வாய். 7 நாள்கள் பலிபீடத்திற்கென்று பாவக்கழுவாய் செய்து அதனை அர்ப்பணம் செய். பலிபீடம் தூய்மை மிக்கதாகும். பலிபீடத்தை தொடுவதெல்லாம் புனிதம் பெறும். அன்றாட வழிபாடு. 1 வயது செம்மறி குட்டிகளை நாளுக்கு 2 வீதம் எந்நாளும் நீ பலிபீடத்தில் பலியிடுவாய். ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை காலையிலும் 2வது செம்மறி ஆட்டுக்குட்டியை மாலை மங்கும் வேளையிலும் பலியிடு. 2 படி அளவில் 10ல் 1 அளவு மெல்லிய மாவை ஆட்டை பிழிந்த 1/4 கலயம் அளவு எண்ணெயில் கலந்து அதையும் நீர்ம படையலாக 1/4 கலயம் அளவு திராட்சை பழ ரசத்தையும் ஒரு செம்மறி குட்டியோடு படைப்பாய். மாலை மங்கும் வேளையில் மற்ற செம்மறி குட்டியை பலியிடுவாய். காலையில் செய்தது போலவே உணவு காணிக்கைகளோடு நீர்ம படையலையும் சேர்த்து ஆண்டவருக்கு இனிய நறுமணமாக நெருப்பு பலியாக்குவாய். நான் உங்களை சந்தித்து உன்னிடம் பேசுகின்ற சந்திப்பு கூடார நுழைவாயிலில் அது உங்கள் தலைமுறை தோறும் என்றுமுள்ள எரிபலியாக ஆண்டவர் திருமுன் நடந்தேறட்டும். நான் அங்கு இஸ்ரேல் மக்களை சந்திப்பேன். அந்த இடம் என் மாட்சியால் புனிதம் பெறும். நான் சந்திப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் புனிதப்படுத்துவேன். எனக்கு குருத்துவ பணி புரிய நான் ஆரோனையும் அவன் புதல்வரையும் புனிதப்படுத்துவேன். நான் இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன். அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன். அவர்களிடையே குடியிருப்பதற்காக எகிப்து நாட்டினின்று அவர்களை வழிநடத்தி வந்த அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வர். ஆம், நானே அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர்.